Yes, now let us see modal auxiliaries. Modal verbs சொல்லுவாங்க. இந்த modal verbs வந்து ரொம்ப it is very useful in for spoken English. இதுதான் நம்ம அடிக்கடி வாழ்க்கையில் பல இடங்களில் இந்த மாடல் ஆக்சிலரிஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம பேசுகிறோம். அப்போது இது மூடுக்கு தகுந்தாற்போல் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய மூடுன்னா செயல்பாடுகளுக்கு தகுந்தாற் போல நம்முடைய எண்ணத்துக்கு தகுந்தாற் போல சில கேள்விகளை கேட்போம், சில விஷயங்களை பேசுவோம். அப்படி பேசும்போது அதை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடியது அந்த கிராமட்டிக்கல் மூடை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடியது தான் வார்த்தைகளை தான் மாடல் ஆக்சிலரிஸ்ன்னு சொல்கிறோம். இதுக்கு ஆஸ்கிங் பர்மிஷன், இதெல்லாம் இது உதாரணம். ஆஸ்கிங் இப்போ உங்கள் ரூமில் இருக்கீங்க, ஒரு ஹெட் மாஸ்டர் இருக்கார், நீங்கள் அவரை பார்க்க போகிறீங்க அப்படின்னா அப்படியே கரை தட்டிட்டு நம்ம வாட்டுக்கு உள்ளே உபந்துடக்கூடாது. அப்போ என்ன கேட்குறோம், நம்ம உள்ளே ஒருத்தமான கேட்குறோம், நீங்கள் கேட்டுட்டு தானே போகிறோம். அப்படி கேட்கறதுக்கு ஆஸ்கிங் பர்மிஷன். மே ஐ கமிங் சார், ஷால் ஐ கமிங் சார், அந்த மாதிரி உள்ள வார்த்தைகள் கேள்விகள் அதுக்கெல்லாம் இந்த மாடல் வெர்ப்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். such as asking permission, granting permission. Yes, you can come, you can come, you may come. அவங்க என்ன பண்ணுறாங்க, கிவிங் பர்மிஷன் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி உள்ள சென்டென்ஸுங்களுக்கு நாம் இந்த மாடல் ஆக்சிலரிஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்து பாசிபிலிட்டி. I can do the work, I can lift the chair. சேர் ரொம்ப ஹெவியாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க, நான் தூக்குறேன், என்னால் முடியும். அந்த எபிலிட்டியை கொடுக்கறது, பாசிபிலிட்டியை கொடுக்கறது அந்த மாடல் ஆக்சிலரிஸ். அதே மாதிரி நெசசிட்டி, யூ மஸ்ட் கோ தேர், நீ அவசியம் போங்க, இங்கே உங்களோட உதவி அங்கே தேவைப்படுது. ஸோ யூ மஸ்ட் கோ தேர், யூ ஷுட் கோ தேர். அதுக்கு அழுத்த அதிகமாக கொடுக்கக்கூடிய நெசசரி வாக்கியங்கள், இதுக்கெல்லாம் நாம் மாடல் ஆக்சிலரிஸ் யூஸ் பண்ணுறோம். என்னென்ன மாடல் ஆக்சிலரிஸ் இருக்குது அப்படிங்கிறத இங்கே நான் கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு கேன், குட், ஷேர், ஷுட், வில், வுட், மே, மைட், மஸ்ட், ஆட் டு, நீட் டு, டேர் டு, டேருக்கு டேர் டு வராது. அது யூஸ்டு டு, இவையெல்லாம் மாடல் ஆக்சிலரிஸை நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். எவைகளை எங்கெங்கே பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை முதல்ல நீங்கள் யூ by heart all these words and you can see in which occasion we are using all these modal auxiliaries. எப்பப்பெல்லாம் நம்ம மாடல் ஆக்சிலரிஸ் யூஸ் பண்ணுறோங்கிறத நம்ம ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒரு சில சென்டென்ஸ் கொடுத்து அதுக்கு தகுந்தாற் போல் நாம் இந்த மாடல் ஆக்சிலரிஸை முழுவதுமாக சிறப்பாக படித்து கொள்ள வேண்டும். இது உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கும் பின்னாடி உங்களுடைய ஆங்கில வளர்ச்சிக்கும் இந்த மாடல் ஆக்சிலரிஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Now let us start the modal auxiliaries with will. You see the sentence. In this sentence, you will get the letter tomorrow. நாளைக்கு அந்த லெட்டர் நீங்கள் கிடைக்கும் உங்களுக்கு. அப்போது நாளைக்கு கிடைக்குங்கிற ஒரு அனுமானத்தை சொல்கிறாங்க இந்த சென்டென்ஸில். யூ வில் கெட் இதெல்லாம் போடும்போது யூ வில் கெட் த லெட்டர் டுமாரோ, நாளைக்கு நீங்கள் அனைவரும் நாளைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இட் இஸ் ப்ராபபிலிட்டி. கிடைக்காம கூட போகலாம். லெட்டர் போஸ்ட் பண்ணிட்டாங்களாம், ஃபோனில் சொல்லிட்டாங்க, ஆனால் நான் வந்து சேரலை, நாளைக்கு எழுதுமே இது உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வில் என்ற ஆக்சிலரி வேர்ட். அடுத்தது we shall go to the film today. இன்னைக்கு கட்டாயம் சினிமாவுக்கு போனாங்க,
அப்படின்னு சொல்கிறான். வாட் இஸ் திஸ்? இது ஒரு முடிவு எடுத்தல். மேக் டெசிஷன். மேக் டெசிஷன். அதுக்கு நம்ம இந்த மாடல் ஆக்சிலரிஸை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது, will you come next Sunday? will. இது ஒரு கொஸ்டின். கொஸ்டின்னா என்ன கொஸ்டின் சொன்னாக்க, ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது மாதிரி. நாளைக்கு நெக்ஸ்ட் சண்டே வர்றியா? இப்போ நம்ம பிஸியாக இருக்கேன் நான் அடுத்த சண்டைக்கார வாங்கலாம் கொஞ்சம். will you come next Sunday அப்படின்னு இது வந்து ஒரு பொலைட் ரிக்வெஸ்ட். பொலைட்டாக ரிக்வெஸ்ட் பண்ணிங்க. அப்போது அதாவது நான் ஒரு உதாரணத்துக்கு கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய வாக்கியங்கள் இருக்கும். ப்ராபபிலிட்டிக்கு, டெசிஷன் மேக்கிங்க்கு, ரிக்வெஸ்டனுக்கு இந்த வில்ங்கிற மாடல் ஆக்சிலரியை நாம் உபயோகப்படுத்துகிறோம். அதே போல் வுட்டு, வில்லுக்கு பாஸ்டன்ஸ் வுட்டும்பாங்க. அது வந்து இதில் டென்ஸில். இங்கே வில்லு ஒரு ஆக்சிலரி வருது, வுட்டு ஒரு ஆக்சிலரி வருது, மாடல் ஆக்சிலரி. ஓகே, ரைட். would you pass the salt please? அதாவது என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க, உப்பு டேபிளில் இருக்குது. 4 பேர் சாப்பிட்டு இருக்கும்போது உப்பு பத்தல, என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் இந்த உப்பை தள்ளி விட்றீங்களா, இங்கே அனுப்பி விட்றீங்களான்னு கேட்குறான். would you please pass the salt please? அப்படின்ற இந்த வார்த்தைக்கு என்ன நம்ம இது பண்ணோம்னாக்கா, இட் இஸ் ஆல்சோ ஏ ரிக்வெஸ்ட், பொலைட் ரிக்வெஸ்ட். would you, will you, will youன்னு போட்டால் கொஞ்சம் மரியாதை குறைவாக இருக்கிறது மாதிரி தெரியும். விட்டு போட்டால் ரொம்ப மரியாதை இருக்கிறது மாதிரி இருக்கும். ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறது, பொலைட் ரிக்வெஸ்ட். அடுத்தது, I would like to speak with you. would, I would like to speak with you. இப்போ இதில் என்ன பண்ணுறது, என்ன சொல்கிறாங்கன்னாக்க, நான் உன்னோட பேச விரும்புகிறேன். வில்லிங்னஸ், என்னுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொள்ளுது. எப்படி தெரிவித்துக்கணும், ரொம்ப பொலைட்டாக தெரிவித்துக்கொள்ளுது. ரொம்ப அது பொலைட் ரிக்வெஸ்ட் மாதிரி இந்த இடத்துல இது வில்லிங்னஸ், ஷோயிங் வில்லிங்னஸ். So here we have seen 4 or 5 moods. moods. நம்ம இதில் ஐ வில் இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி குறிக்குது, ஷேல் மேக் டெசிஷனை குறிக்குது, இந்த இடத்துல இருக்கிறது வில்லுங்கிறது ரிக்வெஸ்ட்டை குறிக்குது. அடுத்து வுட்டு பார்த்தீங்கன்னா இதில் பொலைட் ரிக்வெஸ்ட்டை குறிக்குது, பொலைட் வில்லிங்னஸ் குறிக்குது. இந்த வுட்டு போட்டால் அந்த பொலைட்னஸ் இருக்கும், கொஞ்சம் பொலைட்டாக சொல்கிறதுக்கு இந்த வுட்டுங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். would you mind helping me? எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா? அங்கே போய் அதிகாரம் கேட்க முடியும். will you please help me அப்படின்றதுக்கும் would you please help meங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. will you please help me சொன்னால் குடியா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியா அப்படின்னு கொஞ்சம் அதிகாரமாக கேட்கறது மாதிரி, அதிகாரமாக இல்லை, கொஞ்சம் இதை இப்போ கேட்குற மாதிரி தெரியுது, துணி இருக்குது. ஆனால் விட்டு போட்டாக்க என்னது, இப்போ பொலைட்டா கேட்குறதுக்கு would. Now let us go for can. Can is also a modal auxiliary. இது எப்போ பல யூஸ் பண்ணுறத பார்ப்போம். I can lift the table. இங்கே can, இது அதே குறிக்குது. I can do it, என்னால் முடியும் அப்படின்ற எபிலிட்டியை குறிக்கக்கூடிய சொல்லு தான் இந்த இடத்துல கேனாக யூஸ் பண்ணுறோம். Can, the modal auxiliary, is used here for ability, to show the ability. You can go. You can go, நீ போலாம். Giving permission, he gives permission. நான் போட்டுமான்னு கேட்குறான். You can go. அதில் சும்மா உட்காந்துக்கிறான், அது பேசாமல் டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு, நோ யூ கேன் கோ, நீ போகலாம் அப்படி சொல்கிறோம் இல்லையா. அந்த இதுக்கு பேர் கிவிங்
permission. So he is giving permission, you can go. அடுத்த சென்டென்ஸ் பாரு, you became all right. நான் உடம்பு சரியாம இருந்தேன், இப்போ உனக்கு உடம்பு நல்லா போச்சு. You became all right. You can walk now. இப்போ நீ உன்னால் நடக்க முடியும். இது வரைக்கும் எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தேன், நான் நடக்க முடியல, இப்போ நல்லா போச்சு. அப்போ நீ உனக்கு உடம்பு நல்லா போச்சு, நீ நடக்கலாம். அப்போ யூ கேன் வாக், எபிலிட்டி. யூ கேன் வாக். அடுத்தது குட். Could you please come with me? என்னோட வர முடியுமா அப்படின்னு கேட்கலாம். Could you please come with me? அது could you please come with me சொல்லும்போது என்னோட வர முடியுமான்றது ஒரு ரிக்வெஸ்ட். என்னோட வர முடியுமா அப்படிங்கிறது ஒரு ஆஸ்கிங் ரிக்வெஸ்ட் ஆர் பர்மிஷன். என்னோட வர முடியுமான்னு கேட்கறதுக்கு ரிக்வெஸ்ட்டும் வரும், அட் த சேம் டைம் யூ கேன் கெட் பர்மிஷன். நீ வந்தால் தான் போவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது உன்னுடைய பர்மிஷனாக நான் போக மாட்டேன், நீ வந்து என்னோட வரணும், அப்போ தான் நான் வருவேன் அப்படி சொல்லும்போது பர்மிஷனாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே குட் கொஞ்சம் பொலைட்டாக கேட்கக்கூடியது. அடுத்து குட் ஐ டேக் மொபைல் இன்சைட் த ரூம். ரூமில் ஏதோ மொபைல்லாம் அலோவ் பண்ணலன்னு வெளியே சொல்கிறாங்க. அப்போ கேட்குறான், நான் என்னுடைய மொபைலை கொண்டு போக முடியுமா உங்களுக்கு? அது வந்து வெபினார் நடக்குது அல்லது ஏதோ முக்கியமான நிகழ்ச்சி உள்ளே நடக்குது, அப்போது என்னுடைய மொபைலை கொண்டு போய் பிரச்சனை பண்ணிடக்கூடாது, நான் அதில் சவுண்டு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கும்போது அவன் கேட்குற கேள்வி என்னது? குட் ஐ டேக் மொபைல் இன்சைட் த ரூம். அப்போது அதுக்கு வந்து இஸ் ஆல்சோ எ பொலைட் ரிக்வெஸ்ட். Yes, see, here could. This modal auxiliary is used for asking polite requests, requesting politely. The third one is, I could run 150 meters in 20 seconds when I was young. சின்ன பையனாக இருக்கும்போது நான் 1500 மீட்டர் ரேஸை 20 நிமிடத்தில் நான் 20 செகண்டில் கடந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது இது என்ன கொடுக்குது? அந்த குட்டுங்கிறது எதை கொடுக்குது அப்படின்னு சொன்னால், என்னால் 15-20 நிமிடத்தில் கடந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்வது எபிலிட்டி. எபிலிட்டியை குறிக்கக்கூடிய சொல் குட் இங்கே. எனவே குட்ங்கிற மோடல் ஆக்சிலரி எபிலிட்டியையும் குறிக்கும். எபிலிட்டியை குறிக்கக்கூடிய சொல் நிறைய இருக்குது. கேனும் வரும், ஏற்கனவே கொடுத்துருக்கோம். ஐ கேன் லிஃப்ட் த சைல்ட், இட்ஸ் எபிலிட்டி குறிக்கும். இந்த இடத்துலையும் குட்டு படும்போது பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றோம். சின்ன வயசில் இருக்கும்போது நான் இந்த 1500 மீட்டர் 20 செகண்டில் கடந்துடுவேன் அப்படின்னு சொல்லி எபிலிட்டியை குறிக்கும். அடுத்தது யூ குட் கம் ஏர்லியர். யூ குட் ஹேவ் கம் ஏர்லியர். நீங்கள் சீக்கிரமே வந்துருந்துருக்கலாம், முடிஞ்சு போச்சு எல்லாம், இப்போ முடிஞ்சு போச்சு. அப்போ பாசிபிலிட்டி இருந்துச்சு, அதை மிஸ் பண்ணுறாங்க. அதனால் இதுக்கு வந்து மிஸ்ஸிங் பாசிபிலிட்டிஸ் சொல்கிறோம். மிஸ்ஸிங் பாசிபிலிட்டி இருந்துச்சு, அதை தவற விட்டுட்டீங்க அப்படின் போது யூ குட் ஹேவ் கம் ஏர்லியர். நீங்கள் சீக்கிரமாக வந்திருக்கலாம், யூ ஹவ் மிஸ்டு த சான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த குட்டுங்கிற மேடல் ஆக்சிலரியை யூஸ் பண்ணுறோம். Now next one is shall.
and after that should. In this modal auxiliary, we can find so many moods like ability, asking question, and getting permission. All these things come under this shall and should. First, let us see shall. We shall play in the match this evening. We shall play a match this evening. What is this? Today evening, this evening, we are going to play a match. That is the program, fixed program. So it comes under future activity. It is a future activity. This evening means the coming evening, today evening. Today evening we are going to play a match. So it is a future activity. Shall is used here. Next one is, you are not wearing a helmet. What is sir consider? Helmet போட்டு போல. You are not wearing a helmet. You shall pay the fine. You shall pay the fine. இப்போ பார்த்தீங்கன்னா யூக்கு அப்புறம் ஷால் வந்துருக்குது. எப்பவுமே ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு தான் ஷால் வரும்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் ஆன்சர் வெர்பில், பி வெர்பில். அப்போ இங்கே யூ வந்திருக்கு சார், ஷால் வந்திருக்கு. தட் இஸ் கால்ட் மாடல் ஆக்சிலரி. மாடல் ஆக்சிலரிக்கு இதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் பர்சனா, செகண்ட் பர்சனா, தேர்ட் பர்சனா அதெல்லாம் கிடையாது. ஸோ யூ ஷால் பே த ஃபைன். நீ ஃபைன் கட்டியே ஆகணும். அப்போ இட் இஸ் ஆர்டர் ஆர் கம்பல்ஷன். It is order or compulsion. So shall is used for that order also. Shall we meet tomorrow? In this sentence, we are asking, it is a request. Questions. What is this? Shall we meet tomorrow? நாளைக்கு நம்ம பண்ணலாமே, இன்னைக்கு கொஞ்சம் நான் வேலையாக இருக்கேன், நாளைக்கு கொஞ்சம் பண்ணலாமே அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறார். Shall we meet tomorrow? நாளைக்கு பண்ணலாமே அப்படின்னு. This is a request. We shall go for a picnic. We shall go for a picnic. என்ன சொல்கிறான், நம்ம பிக்னிக் போகலாம், என்ன செய்யலான்னு அவங்க தீர்மானம் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க. அது ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, என்ன சஜஷன் கொடுக்குறாரு, we shall go for a picnic அப்படின்னு சஜஷன் கொடுக்குறாரு. அப்போ இட் இஸ் a suggestion. So future activity, order or compulsion, request, suggestion. For all these things we use shall and modal auxiliary use பண்ணுறோம். Let us pass on to should. We should come to school in time. Should come to school in time. அதாவது பள்ளிக்கு குறித்த நேரத்தில் கட்டாயமாக வரணும் அப்படிங்கிறது இது ஒரு ஆப்ளிகேஷன், ஆப்ளிகேட்டரி. ஆர் டியூட்டி, இட் இஸ் a டியூட்டி. கட்டாயம் நீங்கள் ஸ்கூலுக்கு டைமுக்கு வரணும், குறித்த நேரத்தில் வர வேண்டும் என்று ஒரு நம்முடைய கடமையை சொல்லுது. கட்டாயமாக நீங்கள் பண்ணிக்கணும். That is obligatory. Obligatoryங்கிறது it is also, it's a mustங்கிறது மாதிரி. All of you should participate in the school tour. ஸ்கூல் டூர் வச்சுருக்கிறோம், எல்லாரும் ஸ்கூல் டூரில் கலந்துக்கணும் அப்படின்றத இங்கே ஒரு டிட்டர்மினேஷனா. திஸ் இஸ் அன் டிட்டர்மினேஷன். டிட்டர்மினேஷன் என்னதான், உறுதியாக சொல்கிறது எல்லாரும் கலந்துக்கணும், ஸ்கூல் டூர் வச்சுருக்கிறோம், எல்லாரும் கலந்துக்கணும்னு விருப்பப்படுறோம்
இது ஒரு உறுதிமொழியாக சொல்கிறது. அந்த உறுதிமொழி சொல்லக்கூடிய சொல்லாக நம்ம ஷுட்டைங்கே பயன்படுத்துகிறோம். ஸோ ஷுட்டுங்கிறது கொஞ்சம் ஒரு எம்பசைஸ் கொடுக்குறது. யூ ஷுட் நாட் பிளே இன் தி ஹாட் சன் அப்படின்னு சொல்கிறோம். நீ வெயிலில் விளையாடாத, கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணி அட்வைஸ் பண்ணுறோம். இந்த எம்பசைஸ் பண்ணி சொல்கிறதுக்கெல்லாம் இந்த ஷுட்டுங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். The next model auxiliary is may. May I come in? The first sentence. May I come in, sir? என்னது இது? He is asking permission. உள்ள வரத்துக்கு பர்மிஷன் கேட்குறாரு. அப்படிதானே? உள்ள இருக்கிறவங்கள திடீர்னு உள்ள விளைஞ்சிட முடியாதுல்ல. அதனால் பர்மிஷன் கேட்கும்போது இந்த மேங்கிற ஒரு ஆக்சிலரி வேர்பு மாடல் ஆக்சிலரியை நாம் யூஸ் பண்ணணும். இதுக்கு திஸ் இஸ் ஃபார் ஆஸ்கிங் பர்மிஷன். Yes. Let us go to second sentence. It may rain today. இன்னைக்கு அநேகமாக மழை பெய்யலாம். மழை வானம் இருட்டிக்கிட்டு வருது. அதனால் ஒருவேளை இன்னைக்கு மழை பெய்யலாம். மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் ஏ பாசிபிலிட்டி இஸ் தேர் ஃபார் ரெய்னிங். தேர் மே பி சம் பாசிபிலிட்டி. இட் இஸ் டார்க் cloud. So it may rain today. அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குயா. வானம் இருட்டிட்டு வருது, காற்றெல்லாம் அடிக்குது அப்படின்னு சொன்னா இல்லையா, இட் மே ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் பாசிபிலிட்டி. நெக்ஸ்ட் ஒன், மே ஜாயின் தி பார்ட்டி. ஸோ இந்த பார்ட்டியில் நான் கலந்துக்கிட்டுமா? எப்பவுமே இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போதுமே என்ன சொல்கிறோம்? ஆஸ்கிங் பர்மிஷன் சொல்கிறோம், மே போட்டு. இங்கே ஒரு பார்ட்டி நடக்குது, அந்த பார்ட்டியில் நான் கலந்துக்கலாமா, உங்கள் பார்ட்டியில் நான் கலந்துக்கலாமான்னு கேட்குறான். அப்படி கேட்கும்போது மே யூஸ் பண்ணுறோம். அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காட்டிக்கல. இங்கே மழை வந்தாலும் வரலாம், வராட்டே இல்லை. பாசிபிலிட்டி பார்த்து ஐ மே ரெயின் டுடே, மழை வந்தாலும் வரலாம், வராட்டே இல்லை. அதே போல் இங்கே மே ஐ ஜாயின் ஒரு பார்ட்டி, ஒரு பார்ட்டியில் நான் கலந்துக்கலாமா, பர்மிஷன் அவர் கொடுத்தாலும் கொடுக்கலாம், எஸ்ன்னு சொன்னாலும் நோன்னு சொன்னாலும் சொல்லலாம். அந்த மாதிரி உள்ளது. இந்த கேட்கும்போது ரொம்ப பொலைட்டாக நம்ம கேட்குறோம். இதுக்கு பொலைட் ரிக்வெஸ்ட். ஸோ மேங்கிறது இந்த 3 வகையான நிலைகளுக்கும் சந்தர்ப்பங்களுக்கும் பயன்படுத்தக்கூடியதாக. அடுத்தது மைட். மே பாஸ்ட் டென்ஸ் மைட்னு சொல்லுவாங்க. மைட்டுங்கிறது ஒரு மாடல் ஆக்சிலரி. They might arrange for the dinner. அநேகமாக அவங்க டின்னருக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க. அது எப்படின்றது சொல்ல முடியாது. அவங்களுக்கு அந்த சான்ஸ் கொடுத்துருக்குறோம். அப்போ அவங்க அதை செய்வாங்க. அப்போது தே மைட் அரேஞ்ச் ஃபார் த டின்னருங்கிறதுக்கு இதே மாதிரி தான் பாசிபிலிட்டி. அவங்க சொல்லியிருக்கிறோம், அவங்க செய்கிறாங்களா என்னன்னு தெரியல. அநேகமாக அவங்க ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். ஒரு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு இந்த இடத்துல மைட். இது பாஸ்ட் டென்ஸில் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். The servant requested if he might do the work the next day. The servant requested if he might. அதாவது என்ன சொல்கிறான்? அந்த சர்வெண்ட் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறான். என்ன பண்ணிக்கிறான்? நான் நாளைக்கு இந்த வேலையை செய்யட்டுமா, இந்த வேலையை இப்போ செய்ய முடியல, ரொம்ப நேரம் ஆச்சு, ரொம்ப நாளே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இந்த வேலையை நாளைக்கு செய்கிறேனே அப்படின்ட்டு அவன் கேட்குறான். இது என்னது அவன்கிட்ட பர்மிஷன் கேட்குறான். ஆஸ்கிங் பர்மிஷன். அதாவது முதல்ல பர்மிஷன் கேட்குறான். நான் இந்த வேலையை நாளை செய்கிறாங்க அப்படின்னு கேட்குறான். ஓகே. Next one is must. See the sentence.
மஸ்ட்டுன்னா சாதாரணமாக அவசியம் வேணும்னு சொல்கிறோம் இல்லையா, அது வேணும். ஐ மஸ்ட் கோ, ஐ மஸ்ட் டூ, யூ மஸ்ட் டூ அப்படி சொல்கிறேன். யூ மஸ்ட் கீப் குவைட், டீச்சர் சொல்கிறார். யூ மஸ்ட் கீப் குவைட் இன் தி கிளாஸ் ரூம். ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து சொல்கிறாரு கீப் குவைட் அப்படிங்கிறார். அப்படி சொல்ல அந்த மாதிரி சொல்கிறதுக்கெல்லாம் யூ மஸ்ட் கீப் குவைட், யூ மஸ்ட் கம் இன் டைம். வேண்டும் வேண்டும்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஆப்ளிகேஷன்ஸ்க்கெல்லாம் மஸ்ட்ன்ற வார்த்தைகளை மோடல் ஆக்ஸிலரி நம்ம யூஸ் பண்ணுறோம். யூ see the sentence, you must complete the work before 8 p.m. today. இன்னைக்கு 8 மணிக்குள்ள இந்த வேலையை நீ பூர்த்தி செய்திருக்க வேண்டும் அப்படின்ட்டு ஒரு என்ன பண்ணி, இது என்னது, ஒரு ஆர்டர். நீ கட்டாயம் 8 மணிக்குள்ள இந்த வேலையை முடிச்சிடணும். 8 மணிக்குள்ள இரவு 8 மணிக்கு முன்னால் இந்த வேலையை யூ மஸ்ட் கம்ப்ளீட் இட். அப்போ மஸ்ட்ங்கிறது இடத்துல என்ன சொல்றது, இட்ஸ் ஆர்டர். ஆர்டர் அல்லது அதுக்கு இன்னொன்று வார்த்தை சொல்கிறோம் ஆப்ளிகேஷன். இட்ஸ் ஆப்ளிகேட்டரின்னு சொல்கிறோம் இல்லையா, கட்டாயம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் ஆப்ளிகேஷன். ஆர்டர் ஆர் ஆப்ளிகேஷன். இந்த மஸ்ட்ங்கிறது ஒரு உத்தரவை இந்த இடத்துல குறிக்கிறது. அடுத்து ரெண்டாவது சென்டென்ஸ் சொல்றாரு, யூ மஸ்ட் நாட் ஸ்விம் இன் தி ரன்னிங் வாட்டர். யூ மஸ்ட் நாட் ஸ்விம். இந்த மஸ்ட் நாட் ஸ்விம்ல போது நெகட்டிவ்ல வருது. மஸ்ட்ங்கிறது இந்த இடத்துல மாடல் ஆக்ஸிலரி. ரன்னிங் வாட்டர், ரன்னிங் வாட்டர்னு அர்த்தம் ஓடுகின்ற தண்ணீரில் ஆற்றில் வெள்ளம் போகுது. அப்போ போது என்ன செய்யக்கூடாது, நீ போய் அந்த ஆத்தண்ணியில் நீ நீந்த பழகக்கூடாது, இல்லை நீந்தறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது. இது ஒரு அட்வைஸ், ஒரு புத்திமதி சொல்கிறோம். இது அட்வைஸ். புத்திமதி சொல்வதற்கும் இந்த மஸ்ட்டுங்கிறது நாம் யூஸ் பண்ணுறோம். அப்ளிகேஷன் ஆர்டருக்கும் மஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம், அப்ளிகேஷனுக்கும் மஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம், அடுத்து அட்வைஸுக்கும் இதே யூஸ் பண்ணுறோம். ரைட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ought to. இது இந்த மஸ்ட்டுங்கிற மீனிங் மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அவ்வளோ ரெண்டுக்கும் வித்தியாசம் கொஞ்சம் இருக்கு. இப்போ மை சன் ought to have got first class in NEET examination. நீட் எக்ஸாமினேஷனில் என் பையன் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும், ஆனால் பண்ணலை. அதை பண்ணியிருக்கணும் அப்படின்ற வார்த்தையை சொல்லும்போது ought to have got first class. ஃபஸ்ட் கிளாஸில் எங்கள் பையன் கிடச்சிருக்கணும். எதில், எங்கள் நீட் எக்ஸாமினேஷனில் அப்படின்றத சொல்லக்கூடியது ought to have. இப்போ இதில் என்ன ஆச்சு, அப்போ இவன் வந்து இப்போ கிடைக்கலன்னு அர்த்தம், ஃபஸ்ட் கிளாஸில் அவன் வாங்கலன்னு அர்த்தம். இதுக்கு என்ன சொல்வாங்கன்னு சொன்னாக்க நெக்லெக்டட் ஆப்ளிகேஷன். நெக்லெக்ட் பண்ணிட்டான், சான்ஸ் இருந்துச்சு, அந்த சான்ஸை அவன் என்ன பண்ணிட்டான், தவற விட்டுட்டான். இப்போ அந்த சான்ஸ் அவனுக்கு இல்லை, கிடைக்கல, ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கலை. அப்போது அந்த நேரத்துக்கு அந்த இடத்துல ought to have got first class. அந்த ought toங்கிறது யூஸ் ஆகுது, லிசன் மாடல் ஆகுது. அடுத்தது everyone ought to have followed the traffic rules. ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், டிராஃபிக் ரூல்ஸை பயன்படுத்த வேண்டும். டிராஃபிக் ரூல்ஸை ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்கணும். அப்போ ought to have அப்படிங்கிறது ஒரு ஆர்டர், இட் இஸ் a duty, obligation. இது நம்முடைய கடமை அப்படின்னு சொல்றதுனால டியூட்டி அல்லது ஆர்டர் அப்படி எதில் வச்சுக்கலாம், ஆப்ளிகேஷன். கட்டாயம் செய்கிறது தான் ஆப்ளிகேஷன். கட்டாயம் செய்யணும், கட்டாயம் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ought to யூஸ் பண்ணணும். இங்கே மஸ்ட் போடலாமா சார், எவ்ரி ஒன் மஸ்ட் ஃபாலோன்னு பண்ணணும். மஸ்ட் வந்தாக்கா எவ்ரி ஒன் மஸ்ட் ஃபாலோ த டிராஃபிக் ரூல்ஸ். மஸ்ட் அந்த இடத்துல மாற்றிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், சென்டென்ஸ் மட்டும் மாறும். அடுத்தது டேர். டேர் அப்படின்னா டு ஹாவ் த கரேஜ் ஆஃப், தைரியம் வரணும்.
இப்போ உதாரணத்தை கொடுத்துருக்கேன். ஐ டேர் நாட் ஸ்விம் அக்ராஸ் த ஃப்ளட்டட் river. I dare not swim across the flooded river. இந்த flooded riverல ஃப்ளட்டுன்னு தான் தெரியும் உங்களுக்கு. வெள்ளம் வரக்கூடிய ஆற்றுல நீந்துவதற்கு எனக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லப்பட்டோம் இல்லையா? டேர் நாட், that don't have the courage. I don't have the courage to swim across the flooded river. flooded riverல அதாவது வெள்ளம் வரக்கூடிய ஆற்றுல நீந்துவதற்கு எனக்கு தைரியம் இல்லை. அப்போ dare not, அந்த dareங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை நெகட்டிவாக யூஸ் பண்ணுறோம். இங்கே அடுத்தது பாருங்கள், பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறோம். நவடேஸ் பீப்புள் டேர் டேக் ரிஸ்க் ஆஃப் COVID-19. இப்போலாம் COVID-19 வந்துருச்சு. ஜனங்களை என்ன பண்ணுது, அதுங்க பாட்டுக்கு தைரியமாக போகுதுங்க, தைரியமாக வருதுங்க. தைரியமாக எதிர்கொள்ள அவர்கள் முயற்சிக்கின்றார்கள். அப்போ பாசிட்டிவ்லேயே வரும். டேர்ல இது நெகட்டிவ்ல வருது. நெகட்டிவ் கரேஜ் இஸ் நெகட்டிவ், இது பாசிட்டிவ். இதுல கரேஜ்ல பாசிட்டிவ், கரேஜ்ல நெகட்டிவ். அப்போ தைரியமா ஒரு காரியத்தை செய்ய முடியும் போது அதை டேர்ங்கிற ஆக்சிலரி வெர்ப் வச்சு, மாடல் ஆக்சிலரி வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இதில் பாசிட்டிவ்லேயும் இருக்குது, நெகட்டிவ்லேயும் இருக்குது. நெகட்டிவ்ல இருக்கும்போது டேர் நாட் சேர்த்து எடுத்தோம். நவ் நீட், தேவை, அவசியம் அப்படின்ற பொருளில் வரக்கூடியதெல்லாம் நீடுங்கிற மாடல் ஆக்சிலரியை நம்ம யூஸ் பண்ணுறோம். we need to pay the house tax every year. ஒவ்வொரு வருஷமும் வீட்டு வரியை செலுத்துகிறோம். செலுத்துவது அவசியம். அது அவசியம் அப்படின்ற பொருள் கொள்ளக்கூடிய வர வார்த்தை தான் நீட். we need to pay the house tax every year. ஒவ்வொரு ஆண்டும் நாம் ஹவுஸ் டேக்ஸ், அதை வீட்டு வரியை செலுத்துகின்றோம். இது ஆப்ளிகேஷன். ஏற்கனவே சொல்லிருக்கோம், ஆப்ளிகேஷன்னாக்கா கட்டாயம் செய்யறதுக்கான்னு சொல்லக்கூடிய வார்த்தை ஆப்ளிகேஷன். நெசசிட்டி, அவசியம். இல்லைன்னா இது எல்லாத்தையும் கரண்ட்லாம் கட் பண்ணி விட்டுறாங்க. வாட் சார்ஜையும் வீட்டு வரியையும் கட்டாயமாக கட்டிகிட்டே ஆகணும். அதனால தான் இந்த நீடுங்கிற ஆப்ளிகேஷன் வார்த்தையை நாம் இங்கே மாடல் ஆக்சிலரியாக யூஸ் பண்ணுறோம். அடுத்து சில்ட்ரன் நீட் நாட் கோ டு ஸ்கூல் இன் கோவிட் பேண்டமிக் பீரியட். குழந்தைகளுக்கெல்லாம் இப்போ எல்லாம் வீட்டில் ஆன்லைன் கிளாஸ் நடக்குது. அவங்கள பள்ளிக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீட் நாட் அப்படிங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே நெகட்டிவ் ஃபார்மில் அப்படி நாட் சேர்த்து அதை யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். அதனால் இந்த நீட் அல்லது நீட் நாட்ங்கிறது இது ஆக்ஷன் நாட் ரிக்வயர்டு. இது சொல்லப்போனால் ஆக்ஷன் தேவையில்லாத ஒன்று, தேவையானது ஒன்றுங்கிறதுக்கும் அதுதான் தேவையில்லாத ஒன்று என்பதை சொல்ல வரும் போதும் இந்த நீடோட நாட் சேர்த்துக்கிறோம், அவ்வளோதான். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்தது யூஸ்டு டு. ஒரு விஷயத்தை பழக்கப்படுத்தி வச்சிருப்போம், தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம், இப்போ அது நம்ம செய்யறது. அந்த மாதிரி பழக்கப்பட்ட ஒரு தொழில் இப்பொழுது செய்யணும்னா டியூ டு சம் ரீசன்ஸ், ஒரு ஏஜ். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், ஐ யூஸ்டு டு ரைட் ஏ ஸ்கூட்டர் இன் மை யங்கர் ஏஜ்.
என்னுடைய இளமையான வயதில் நான் ஸ்கூட்டர் ஓட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ ஓட்டல. இப்போ ஓட்டலன்றதுக்கு யூஸ் பண்ண வார்த்தை தான் யூஸ்டு டு. ஐ யூஸ் டு ரைட் ஸ்கூட்டர் இன் மை யங்கர் ஏஜ். யங்கர் ஏஜில் நான் ஸ்கூட்டர் ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போ நான் ஓட்டலன்னு அர்த்தம். ஐ யூஸ் டு இப்போ அது டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் அப்படின்றதுனால இதுக்கு பேர் பாஸ்ட் ஆக்ஷன் discontinued. Past action discontinued. முன்னாடி நாம் ஏற்படுத்தி கொண்டிருந்த செயல்கள், செய்த செயல்கள் இப்பொழுது நிறுத்தப்பட்டு விட்டது, டிஸ்கண்டினியூ பண்ணிருச்சு. அந்த மாதிரி சொல்லலாம் யூஸ்டு டு. பாஸ்ட் டென்ஸ் வர மாதிரி அந்த வார்த்தைகள் இருக்கும். யூஸ் டுங்கிறது வேற, யூஸ்டு டுங்கிறது வேற. அவர் ancestors used to travel on bullock carts. our ancestors, நம்முடைய மூதாதையர்கள்லாம் ட்ராவல் பண்ணும்போது எப்படி பண்ணாங்கன்னாக்க புல்லக் கார்ட், மாட்டு வண்டியில் பயன் பண்ணாங்க. இப்போ பட் நாட் நவ், இப்போ அவங்க அதை செய்யறதில்லை. அப்போ முன்னாடி ஒரு பழக்கத்தை படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சொல்லை குறிக்கக்கூடிய சொல் யூஸ்டு டு. ட்ராவல், யூஸ்டு ட்ராவல், ட்ராவல் பண்ணும்போது புல்லக் கார்ட்டை யூஸ் பண்ணாங்க, மாட்டு வண்டி யூஸ் பண்ணாங்க. இப்போ இல்லை, இப்போ இல்லை. நடந்ததை குறிக்கிறது சொல்லக்கூடிய வாக்கியத்துக்கு இந்த யூஸ்டு டு என்ற சொல்லை பயன்படுத்தி நாம் மாடல் வெர்பாக அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஸோ மாடல் இதுவும் என்னது, பாஸ்ட் ஆக்ஷன் தான். பாஸ்ட் ஆக்ஷன் டிஸ்கண்டினியூட். அப்போ பல்வேறு விதமான மாடல் ஆக்சரிஸை பார்த்துருக்கோம். ஒவ்வொன்றுக்கும் உதாரணத்தை பார்த்துக்கிறோம். ஒவ்வொன்றும் எதுக்கெல்லாம் வருதுன்றதே பார்த்துக்கிறோம். மாடல் வெர்ப்ஸை மிக நன்றாக நீங்கள் படித்து உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷை அதிகமாக வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். மாடல் ஆக்சரிஸ் ஆர் very important for spoken English. So you learn it thoroughly and use it whenever and wherever it is necessary and become a good English speaker using modal auxiliaries. Thank you.